கோடு ஆங்கிலத்தில் லைன், ஒரு புள்ளி வச்சு இன்னொரு புள்ளி வச்சு நேராக போகிறது கோடு. அந்த கோடுவே வளைகோடு, நேர்கோடு, செங்குத்து கோடு, படுக்கை கோடு இப்படிலாம் இருக்குது. அந்த கோடுங்கிற சொல்லு தமிழ்ல நிறைய பொருளை குறிக்கிறது. கோடுன்னா கொம்பு, கோடு என்றால் கொம்பை குறிக்கும். கோடு என்றால் மரக்கிளையை விட பெரிய கொம்பு இருக்கு பாருங்க, மரக்கிளை கிளை, அதுக்கு அதோட பெரியது, அதை கொப்புன்னு சொல்லுவோம். அது கொம்பு தான் கொப்பு என்று மாறிவிட்டது, மரக்கொம்பு. அதை கோடு என்று சொல்லலாம். மலையை குறிக்க சொல்லும் கோடு, இமய கோடுன்னு சொல்லுவாங்க. இமய வரை, இமய மால், இமய மால் வரை, இமய கோடு என்று சொல்லலாம். இமயமலையை போலவே தெற்க கன்னியாகுமரி பக்கத்துல ஒரு மலை இருந்துச்சான். அது பேரு அழிஞ்சு போச்சு இப்ப கடலுக்கோள்ல. அது பேரு குமரி கோடு, குமரி கோடு என்று சொல்லுறாங்க நம்ம ஆராய்ச்சியாளர்கள். அப்போ கோடு என்றால் மலை, மலையும் மலை சார்ந்த பகுதி. இப்பவும் ஒரு மலைப்பாங்கான இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஊருக்கு பின்னால கோடுங்கிற சொல் தொத்திட்டு வந்திருக்கும். விளவங்கோடு கன்னியாகுமரி மாவட்டத்துல, மலை அடிவாரத்துல, மலை பக்கத்துல உள்ள ஒரு திருச்செங்கோடு. இந்த மாதிரி கோடு கோடுன்னு ஊருக்கு பின்னால தொத்திட்டு வந்துச்சுன்னா அந்த இடம் மலைப்பாங்கான பகுதி என்பதை குறிக்கும். ஆனா கோடு என்ற சொல்லுக்கு நிறைய பொருள்கள் இருக்கின்றன. அதுல மலை என்பதும் ஒரு குறிப்பான சொல்.